அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதோட அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸாமில் கொஸ்டின்லாம் கேட்க போகிறாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இதுவரை முடித்த வீடியோ அனைத்துமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம அழகு 7 தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இலக்கியம் இந்த பகுதி கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சால் போதுங்க. 10 பாயிண்ட் ஒரு பாடல் இது தெரிஞ்சால் போதும். ஏன்னா புக்ஸில் இதான் கொடுத்துருக்காங்க. புக்ஸில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு வீடியோ போதும் இவரை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிருக்க. வாங்க பார்க்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பெற்றோர் பெயர் பாருங்கள். தந்தையார் பெயர் அருணாச்சலம், தாயின் பெயர் விசாலாட்சி. தந்தையாருடைய பெயர் அருணாச்சலம், தாயினுடைய பெயர் விசாலாட்சி. பிறந்த ஊர் எங்கன்னா செங்கம்படுத்தான் காடு. இவர் பிறந்த இடம் செங்கம்படுத்தான் காடு. காலம் பாருங்கள், 1930 பிறந்து 1950 மறைந்திருக்கார். 1930 செங்கம்படுத்தான் காடு என்ற இடத்தில் அருணாச்சலம் மற்றும் விசாலாட்சி அம்மையாருக்கு இவர் பிறந்திருக்கார். ஓகேங்களா? இதனுடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா மக்கள் கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். இந்த குயில் இதழில் இவர் உதவியாளராக பணியாற்றியிருக்காரு. பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவியாளராக பணியாற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பாரதிதாசனுடைய வலது கை என புகழப்பட்டவர். பாரதிதாசனுடைய வலது கை யார்? இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாவேந்தர் விருதினை பெற்றுள்ளார். தமிழக அரசின் பாவேந்தர் விருதினை இவர் பெற்றுள்ளார். அதாவது பாரதிதாசன் பெயரில் வழங்கப்படுகின்ற இந்த பாவேந்தர் விருதினை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பெற்றிருக்காரு. இவருடைய பாடல்களை தமிழ்நாடு அரசு நாட்டுடைமையாக்கியுள்ளது. எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1993. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1993. அடுத்து பாருங்க, அவர் கோட்டை நான் பேட்டை என உடுமலை நாராயண கவி பாராட்டியிருக்கார். அவர் கோட்டை நான் பேட்டை என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பாராட்டியவர் உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா? இவர் எழுதிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 56. இவர் எழுதிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 56. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த 10 பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். இதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா புக்ஸில் அவ்வளோதான் இருக்குது. ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், பெற்றோருடைய பெயர் தந்தையாருடைய பெயர் அருணாச்சலம், தாயினுடைய பெயர் விசாலாட்சி. பிறந்த இடம் செங்கம்படுத்தான் காடு. பிறந்த காலம் பாருங்கள், 1930 பிறந்து 1959 மறைந்திருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவியாளராக பணியாற்றியிருக்காரு. ஓகேங்களா? பாரதிதாசனுடைய வலது கை என புகழப்பட்டவர் இவர். பாவேந்தர் விருதினை பெற்றிருக்கார். தமிழக அரசின் பாவேந்தர் விருதினை இவர் பெற்றிருக்கார். இவருடைய பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. எந்த ஆண்டுனா 1993. அதே போல் இவரை அவர் கோட்டை நான் பேட்டை என பாராட்டியவர் உடுமலை நாராயண கவி இவ்வாறு பாராட்டியிருக்கார். இவர் எழுதிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 56. இவர் ஏற்றிய ஒரு பாடல் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. துன்பம் வெல்லும் கல்வி என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த பாடலையும் நம்ம பார்க்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல்வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோடையோடு சேரக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லா கோழைகளோடு சேரக்கூடாது. நீ துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும். நீ துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும். நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலேயே வான்முகத்தை தொட்டிட வேணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேணும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேணும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேணும். இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றிய ஒரு பாடல்.
அவ்வளோதான் நண்பர்களே. இவரை பற்றி நம்ம முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். நன்றி.